ஆட்சியில பங்கு கேட்கறது கண்டிப்பு இல்லாம என்னங்க? எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். அதற்கு காரணம் கடந்த காலத்துல முதல்ல ஒன்று சொன்னேன், வசதியா மறந்துட்டீங்க. முனிசிபாலிட்டியில 5 முனிசிபாலிட்டி, அதாவது 5 நகராட்சிகள் சேர்மன் காங்கிரஸ் கொடுப்பதுன்னு ஒப்பந்தமே போடப்பட்டது. எங்க கொடுத்தாங்க? ஒப்பந்தம் போடப்பட்ட ஒப்பந்தத்தை கூட நடைமுறைப்படுத்துறேன். அது இல்லாம யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் அவர்களை அவமானப்படுத்துவது, அவமானப்படுத்தி கடைசியில் அவங்களை நெருக்கடி கொடுத்து கட்சியிலே சேர்ப்பது. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்தந்த மட்டத்தில் அவர்கள் அவமானப்பட்டார்கள் இல்லையா? அந்த அவமானத்தினுடைய விளைவுதான் மரியாதை குறைவாக இருக்கிறது. இந்த இடம் வேண்டாம் என்கின்ற இடத்திற்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களா வந்திருக்காங்க. 140 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்ச காங்கிரஸ் கட்சி நீங்க சொல்ற 75 வருஷத்துக்கு முன்னால திமுக, அப்ப காங்கிரஸோட தானே கேட்கணும். உங்க வாதப்படி சொல்றேன். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழகத்தின் மற்றும் தமிழக காங்கிரசின் மூத்த தலைவரான திருச்சி வேலுச்சாமி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் பற்றிய எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கு. அதுலேயும் முக்கியமான எதிர்பார்ப்புகள் கூட்டணி எப்படி அமைப்போது எதிர்பார்ப்புகள் இன்னும் இருக்கு. பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மேலே நடக்கிறது என்று கேள்விப்படுறோம். முதல்ல 2 கேள்வி. ஒன்று, கூட்டணிகள் இங்கு எப்படி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ நமக்கு அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு வெளியில் தெரியுது, அதிமுக கூட்டணி தெரியுது, ஒரு 2 பேர் இன்னும் நிலைமை சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் எந்த பக்கம் போக போகுது அப்படின்ற ஒரு பேச்சாகவே இருக்குது. இது முதல்ல எப்படி இருக்கும்? இன்னொன்று, காங்கிரஸில் உள்ள தொண்டர்களுடைய மனப்பான்மை யாருடன் சேர்வதாக இருக்கும்? அது உங்கள் கேள்வி இப்போதான் கொஞ்சம் நியாயமாக கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாலாம் வேற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ எந்த பக்கம் போக போகுது காங்கிரஸ்ன்னு கேட்குறீங்க. நான் யூகத்தின் மேலாக சொல்லுவது நான் விரும்பலை. கட்சியினுடைய தலைமை தான் அந்த முடிவு எடுக்கும். நானோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்க கட்சிக்காரோ இல்லை. எங்களுடைய கருத்துக்களை தலைமைக்கு சொல்லுவோம், அவர்கள் முடிவு எடுப்பாங்க. இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை என்பதே ஊடகவியலாளராக இப்போ தான் நீங்கள் முதல்ல சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் மற்றவங்களாம் வேறு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தொண்டர்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு நாளில் நடந்தது நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த 4 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகளில் நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக போக முடியல. உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்கிற போது நான் ஏற்கனவே பல சொல்லியிருந்தாலும் முனிசிபாலிட்டியில் 5 முனிசிபாலிட்டி, அதாவது 5 நகராட்சிகள் சேர்மன் காங்கிரஸ் கொடுப்பதுன்னு ஒப்பந்தமே போடப்பட்டது. எங்கே கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. ஒப்பந்தம் போடப்பட்ட ஒப்பந்தத்தை கூட நடைமுறைப்படுத்துகிறேன். அது இல்லாமல் யாராவது ஒருத்தர் 2 பேர் இருந்தாலும் அவர்களை அவமானப்படுத்துவது, அவமானப்படுத்தி கடைசியில் அவங்களை நெருக்கடி கொடுத்து கட்சியிலே சேர்ப்பது. இப்போ லேட்டஸ்டாக ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் கூட நாகப்பட்டினத்தில் அங்கே 3 கவுன்சிலர் இருந்தாங்க காங்கிரஸுக்கு. அந்த 3 பேரையும் நெருக்கடி கொடுத்து திமுகவில் சேர்த்துருக்காங்க. ஏன்? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகருடைய சொந்த தொகுதியிலேயே 150 காங்கிரஸார் திமுகவில் சேர்ந்தார்கள் என்று குரூப் ஓட்டோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்லைங்களா, தாமோ அன்பரசன். இதெல்லாம் எப்படின்னு கேட்டால், மேலோட்டமாக பார்க்கிற போது ஆதரிக்கிறோம் அப்படின்னு காட்டினாலும் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்தந்த மட்டத்தில் அவர்கள் அவமானப்பட்டார்கள் இல்லையா? அந்த அவமானத்தினுடைய விளைவுதான் மரியாதை குறைவாக இருக்கிறது. இந்த இடம் வேண்டாம் என்கின்ற இடத்திற்கு அந்த பாதிக்கப்பட்டவர்களாக வந்திருக்காங்க. ஆதாயம் பெற்ற விரலிட்டு சில பேருக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இதுதான் இருக்கிற நிலைமை. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பாதி பேருக்கு மேலே திமுகவோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் தான் இந்த கூட்டணி மாறும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு சில பேரை சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? செல்வ பெருந்தகை சார் தான் சார் சொல்கிறேன். நான் நாகரிகமாக சொன்னேன், நீங்கள் விளக்கமாக சொல்ல வைக்கிறீங்க. நான் முன்னாலே சொல்லிட்டேன், நீங்கள் பேரெல்லாம் சொல்ல வேணாம். ஆதாயம் அடைந்த சில பேரை தவிர, நான் முன்னாலே ஒன்று சொன்னேன்ல, அவருடைய சொந்த தொகுதிக்குள்ளே 150 பேர் இப்போ சேர்த்தாங்க இல்லையா? அதுக்கு அவர் கோபம் வந்துருக்குமே வேணாமா? கரூரை கூட சேர்த்தாங்கல்ல சார். நான் நீங்கள் கேட்டதுக்காக அவர் தொகுதியில் நான் சொல்கிறேன். அவர் தொகுதிக்குள்ளே ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு மேலே உள்ள விடலையே. எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கு. அவருடைய துன்பம் துயரம் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் சக மனிதனா. அது அவருக்கு இருக்கிற வருத்தத்தை அவரால் பேச முடியல. அவருக்கு வேற நான் பேசுறேன் எடுத்துங்க. அது ஏதோ தவறித்தான் நடந்து போச்சுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை? அந்த தவறை செய்த அதிகாரி மீது இன்று வரை இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா? ஆக அரசாங்கத்திற்கு தெரியாமல் தடவை நடந்தால் அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அது அவர்களுக்கு தெரிந்தே நடந்தால்தான் நடவடிக்கை எடுக்கல. இதுதான் யதார்த்தம். இதை நீங்க புரிஞ்சு கொண்டா போதும். சில விரலிட்டு சில பேர்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, பெரும்பான்மை தொண்டர்கள் முதல்ல சொல்றீங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று உண்மையா இருக்கு. தொண்டர்கள் வேற, நிர்வாகிகள் வேற. அப்படிங்களா? எனக்கு அது தெரியாதுங்க.
இல்ல தொண்டர்களுடைய உணர்வுக்கு மதிப்பு இருக்கு. ஆமா, தொண்டன் சார். தலைமை காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருந்தாலும் தலைமை தொண்டன் அப்படித்தான் தலைவர்களாக இது இருந்தவங்களாம் நினைச்சிருக்காங்க. நாங்கள்லாம் இன்னும் மனதில் வைத்து போற்றுகின்ற தலைவர் காமராஜ் என்றைக்குமே தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டதில்லை. தலைமை தொண்டனாகவே வாழ்ந்து அவர் மறைந்தார். அவர் ஈர்ப்பு இருக்கக்கூடிய எங்களுக்கும் நாங்களும் அதே சிந்தனையில் தான் இருக்கோம். இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிபர்கள், பேச்சாளர்கள் மற்றும் முக்கிய நபர்கள் எல்லாருமே ஒரு கருத்துக்களை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக நேற்று கூட தளபதி அவர்கள், மதுரை தளபதி அவர்கள் சொல்லும்போது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு தான் மொத்தமே காங்கிரஸ் இருக்குது. நம்ம எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லை ஆட்சி அதிகாரத்தில் இந்த பங்குன்ற வார்த்தையே தேவையில்லாத வார்த்தை. அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்க. நல்லா சொல்லியிருக்காருங்க. அவருக்கு நான் நன்றி தான் சொல்லுவேன். உண்மையை சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு புரியல நான் என்ன பண்ணுவேன்? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாருங்க? திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன். அவர் எத்தனை ஓட்டில் ஜெயிச்சார் போன தடவை? 776 ஓட்டில். 650 ஓட்டில் 726. சரி, 720 750 கூட வச்சுங்க. அவர் சொல்றது 3000-4000 ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு இருக்குன்னு சொல்றாருல, இது இல்லைன்னு தோத்தாலும் போயிருக்கும். அது அவரே ஒத்துக்கிறார். அவர் ஏன் சொல்றாருங்கிறது இது அவருக்கு புரியாமல் சொல்ல நினைக்கல. எனக்கு தளபதியும் நன்றாக புரிகிறது. அவர் இப்படி பேசுவதற்கு காரணம் அரசியல் ரீதியாக பேசுறாரு நான் எடுத்துக்கல. தான் விசுவாசமாக இருப்பதை போல தலைமையிடம் காட்டிக்கொள்வதற்கு பேசுறார். ஏன்னா கடந்த காலத்தில் அவர் தளபதியாக இருந்தது வேற ஒருத்தர்கிட்ட, அதுக்கப்புறம் ஷிஃப்ட் மாறிங்க வந்திருக்கிறதுனால இப்போ தேர்தல் நேரம் தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதை போல பேசியிருக்கிறார். அவரை அறியாமலே ஒப்புக்கொண்டு ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு 4000 ஓட்டு அவர் சொன்னதான் சொல்றேன். 4000 கூட வேணாம், 3000 வச்சுக்கிட்டா கூட அவங்க பொதுச் செயலாளரே தோத்து போயிருப்பார் அப்படிங்கிற மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி. இல்லை, இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கும் பொழுது பல்வேறு சங்கடங்கள் இருக்கும். இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு இப்போ குரல் இப்பொழுது ஓங்கி ஒலிக்குது. ஆனால் இதற்கு முன்பாகவே ஒரு வாய்ப்பு தவறப்பட்டது இல்லையா 2006? சார் அது வேற சார். நீங்கள் எல்லாரும் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, அன்னைக்கே நடந்துச்சு, அன்னைக்கே வாங்கல, இன்னைக்கே வாங்குறீங்கன்னா நேற்று இருந்தது இன்னைக்கு தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்தந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதான் செய்வாங்க. நீங்கள் 10 வயதில் நீங்கள் உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும், 20 வயதில் ஒரு உணர்வு இருக்கும், 30 வயதில் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். தனி மனிதனுக்கே காலம்தான் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது என்றால் ஒரு அரசியல் கட்சிக்கு அது பொருந்தும் இல்லை. நேற்று ஏன் கேட்கல, இன்னைக்கு கேட்குறேன். நேற்று கேட்கல, நீங்கள் கொடுக்கல, இப்போ கேட்குறோம் கொடுங்க. அதையும் சொல்ல மாட்டீங்க. நேற்று அவங்க கேட்கல சார், நீங்கள் கொடுக்கல, இப்போ கேட்டாங்கல்ல கொடுங்க சார். நீங்கள் மீடியாக்காரங்களாம் போய் சொல்லுங்கள் சார். இல்லை, ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் வலியுறுத்துறீங்க. இல்லை, ஆட்சியில் பங்குன்னு கேட்குறேன்னு கண்டிப்பு இல்லாமல் என்னங்க? எங்களுடைய உரிமையை கேட்கிறோம். அதற்கு காரணம் கடந்த காலத்தில் முதல்ல ஒன்று சொன்னேன், வசதியாக மறந்துட்டீங்க. நகராட்சிகள்லேயே 100க்கு மேற்பட்ட நகராட்சி தமிழ்நாட்டில் இருப்பதை காங்கிரஸ் கட்சிக்கு 5 நகராட்சி தான் ஒதுக்குனாங்க. ஒதுக்கிய நகராட்சியை கூட அவர்களுக்கு தரவில்லை என்பதை நான் வாயில சொன்னாதான் தப்பு. நீங்களே கண்டுபிடிச்சுங்க. ஆக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதே கூட அவர்கள் செயல்படுத்தல. அப்படி இருக்கிற போது இப்பவே நாங்க எதுவுமே கேட்கலன்னா ஒண்ணுமே இல்லாமல் போகும். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களாக இருக்கக்கூட கட்சியோட கூட்டணி வைப்பது தான் சரியே தவிர புதிதாக வந்த ஒரு கட்சியை நம்பி போவது அப்படின்றது தாவேகாவை குறிப்பிட்டே சொல்றாங்க. எல்லா கட்சியும் ஒரு நடந்து புதுசாக தாங்க ஆரம்பிச்சிருக்கோம். 140 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்ச காங்கிரஸ் கட்சி நீங்க சொல்ற 75 வருஷத்துக்கு முன்னால திமுக. அப்ப காங்கிரஸோட தானே கேட்கணும். உங்க வாதப்படி சொல்றேங்க. சீனியாரிட்டி கரெக்டா சொல்றீங்க நீங்க. அவங்களுக்கு புத்தி இருந்தாக்க பெரிய கட்சி சீனியாரிட்டி கட்சி அதை சொல்றதை கேட்கணும். வாழ்த்துக்கள். உங்களுடைய கோரிக்கை திமுக அளவுக்கு காங்கிரஸ் பலமா இன்னைக்கு இல்லையே. பலமா பலவீனமாங்கிறதெல்லாம் பலத்தை வச்சுதானே சார் நீங்க? அது பலத்தை தான் சார். ஒரே கட்சி ஒரு தேர்தல் பெரிய வெற்றி பல முறை சொல்லிட்டாங்க. ஒரே திமுக தானே, ஒரே தலைவர் தானே, ஒரே கொள்கை தானே, ஒரே செயல்பாடு தானே, ஒரே பலம் தானே. 71 183 இடம் ஜெயிச்சது. 91 ஒரே ஒரு சீட் தானே ஜெயிச்சது. எதை வைத்துக்கொண்டு பலம் நிர்ணயிக்கிறீங்க? மக்கள் வாக்களித்தால் வெற்றி, வாக்களிக்காவிட்டால் தோல்வி. அது தலைவர்களுக்கும் பொருந்தும், கட்சிக்கும் பொருந்தும். அதை விட்டு நாங்கள் பெரிய பலசாலியா இருக்காரு யாராவது சொன்னா அவர்களுக்கு வேற ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். இங்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, மற்றபடி புதிதாக எந்த கட்சியுமே கிடையாது அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. ஒருவேளை அதிமுக பலவீனமாக இருந்தாலுமே திமுக அதிமுக போட்டி. அப்படியா? ரைட்டுங்க. அவர் எரவாடா ஜெயில 7 வருஷம் இருந்தவர், பெஜவாடா ஜெயில சுதந்திரத்துக்காக 10 வருஷம் இருந்தாருங்க. ஏங்க இதெல்லாம் கேவலப்படுத்துறீங்க பொது வாழ்க்கையை? ஒரு அரசியல் கட்சி என்றால் அதற்குன்னு ஒரு தரம் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு வர்றவன் அதை பொது வாழ்க்கையை வேள்வி என்று நினைத்து வருகிறவனை பத்தி கேள்வி கேளுங்க. அவன் சொன்னதை பத்தி சொல்லுங்க.
பொழுதுபோக்கா யாராவது நிழல்ல வர்றவங்க கேட்க. திமுகவோட இளைஞரின் செயலாளர் இருக்கட்டும் சார், அது எதா வேணாலும் இருக்கட்டும் சார். துணை முதலமைச்சர் சார் தமிழ்நாட்டோட. அதைத்தான் நான் சொல்றேன். நான் என்ன வித்தியாசமா சொன்னேன்? பொது வாழ்க்கையை வேள்வியாக நினைத்து தன்னை அழித்து கொண்டு பொது வாழ்க்கைக்காக வாழ்கிறவன் திமுகவில் பல பேர் இருக்கான். சாதிக் பாட்ஷான்னு ஒரு மந்திரி இருந்தார்ல, அவரை பத்தியெல்லாம் கேளுங்களேன், அவரை பத்தியெல்லாம் சொல்லுங்களேன். எல்லா இடத்துலையும் நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். நீங்க நல்லவர்களை பற்றியே பேசுறதே இல்லையா? ஏன் ஏதாவது சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா சார்? பொதுமக்களுக்கு ஒரு வீரனை போற்றுகள் மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான், ஒரு தியாகியை போற்றுகள் மீண்டும் ஒரு தியாகி தோன்றுவான். அதை போல எல்லா கட்சியில் இருக்கிற நல்லவர்களுக்கு நீங்கள் விளம்பரம் கொடுக்க ஆரம்பித்தாலே பொது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கையோடு ஊடகங்கள் செய்தாலே தமிழ்நாடே மாறிடும். ஊடகங்கள் செய்யலாம் சார். திமுக காரங்களை என்ன சொல்றாங்க? நீங்க சொல்ற மூத்த பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகியான துரைமுருகன் என்ன சொல்றாரு? உதயநிதி அவர்களுக்கு அப்புறம் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் உழைப்போம். என்ன அவங்க வந்து அப்படி சொன்ன உடனே நீங்கள் கண்டிக்க வேண்டிய நீங்க அதை போய் ஸ்லாகிச்சு பேசுறீங்கன்னா ஐயோ பாவம். ஸ்லாகித்து அவர் பேசுறாரு, அதை தப்புன்னு நீங்க சொல்லணும். நாங்க தவறு தான் சொல்றோம். அதை சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்க. அனுபவம் வெள்ளரிக்கா அதெல்லாம் கிடக்கட்டும். எது சரி எது தப்புன்னு பார்த்து அந்த தவறை விமர்சிப்பதும் நல்லதை ஆதரிப்பதும் அந்த நிலைக்கு ஊடகங்கள் வந்துவிட்டாலே சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். மாற்றம் வந்துட்டா நீங்களுக்கு மகிழ்ச்சி, மாற்றம் வரலைன்னா அடுத்து தொடர்ந்து போராடணும் அப்படி நினைக்கணும். அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கிறாங்க. என்னன்னா, அதோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதுக்குமே வாய் திறக்கிறது கிடையாது. அவர் வந்து பனையூர்லேயே செட்டில் ஆகிட்டாரு. அவர் எப்படி பொதுவெளிக்கு வந்து ஒரு ஆளை அரசியல் செய்ய முடியும்ன்ற கேள்விகள் இவங்க திமுகலேருந்து வைக்கிறாங்க. திமுக யார் வைக்கிறா? திமுகலேருந்து செந்தில் பாலாஜி சொல்றாரு. அடே அப்பா, அவர் எவ்வளவு பெரிய தியாகி. கரூர்ல சம்பவம் நடந்தா முதல்ல வந்தார்ல சார். சம்பவம் நடந்ததுக்கு முன்னாலே வந்துட்டாருங்க. இங்க சம்பவம் தெரிஞ்சே வந்துட்டாருன்றீங்க. இப்ப உங்களுக்கு தான் தெரியுது, எனக்கு தெரியல. பாருங்க, இந்த விவரம் தெரியாம தான் நானும் தமிழ்நாட்டு மக்களும் முடிச்சோம். நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க. இது எப்படி சார்? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேட்டதுனால இப்ப நான் சொல்றேன். நான் வந்து ஒரு 55 ஆண்டுகளுக்கு மேல முழு நேரம் அரசியல் இருக்கிறேன். நானே பல மாநாடுகளே நடத்திருக்கேன். தமிழ்நாட்டில் நான் போகாத ஊர் கிடையாது. சின்ன கூட்டமும் பேசியிருக்கேன், பெரிய கூட்டமும் பேசியிருக்கேன். மாநாடு கூட, பெரிய மாநாடு நடக்கிற போது அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே 10-15 ஆம்புலன்ஸ் அங்கே போய் நின்று கேள்விப்பட்டீங்களா? இந்த எளிமையான இந்த விஷயத்தை கூட மீடியாக்காரர்கள் வெளியே சொல்லலைன்னா மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு வரும்? அந்த ஆம்புலன்ஸ் அங்கே கொண்டு வந்து நிறுத்தினது யாரு? அதுதான் இன்னைக்கு மில்லியன் டாலர் கொஸ்டின். சிபிஐ சரியாக இந்த ஒன்றை மட்டும் விசாரிச்சாலே நீங்க சொல்ற சில பேர்லாம் ஐயோ அம்மம்மா தான். உதவி செய்ய வந்தது ஆம்புலன்ஸ், அதை கொண்டு வந்தது யாருன்னு கேட்கிறேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேள்விக்கு என்ன கேட்டாங்கன்னா பதில் சொல்றாருன்னா, அவர் ஒரு அறக்கட்டளை மாதிரி வச்சிருக்காரு, அவருடைய பேர் போட்டு தானே வரும். உடனே ஒரு சிக்கல் அவர் கரூர்லேயே இருக்காரு. கரூர்ன்றது சின்ன ஒரு இடம். அது கரூர்ல உடனே வந்துட்டாரு. கரூர் அந்த ஊரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கரூர் தெரியும். என்ன தெரியும்? இல்ல கரூர் அந்த இடத்து பக்கத்துலயே அவர் ஆபீஸ் அங்கிருந்து பக்கத்துல தான். சும்மா ஏன் சார் உளறீங்க? அவங்க சொன்னது அதான். அவர் சொல்றது எனக்கு தெரியும். அந்த ஊரை பத்தி, அந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து அந்த ஊரை பத்தி எனக்கு தெரியும். அது கண்டிப்பா தெரியும். அந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு ஊருக்கும் கிராமத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த ஊர்ல எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தெரியுமா உங்களுக்கு? கரூருக்கு பக்கத்தில் இருக்க அரவக்குறிச்சியில் சதாசிவன் ஒருத்தர் எம்எல்ஏ, 3 முறை எம்எல்ஏ. 3வது முறை எம்எல்ஏ இருக்கிற போது கூட இந்த கதர் துணியில பனியன் ஒன்று வரும். அந்த பனியனும் வேட்டியும் கட்டிட்டு ஒரு சைக்கிள்லேயே கிராமத்துக்கு போவார். அப்படி எளிமையாய் நேர்மையாய் ஒழுக்கமாய் வாழ்ந்த அவர்கள், அந்த மண்ணில வாழ்ந்த அவர்களா இருக்கிறாங்க. அந்த ஊர்ல தான் நேதாஜியுடைய உதவியாளர் இருந்த கலீலுர் ரஹ்மான் அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன். அதே ஊர்ல டிஎம் நல்லசாமி கவுண்டர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒருத்தர். இப்படி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கிற போது தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு அறிவிக்கிறார் காந்தி. செய்து முடி அல்லது செத்து மடின்னு. நாட்டில் எத்தனையோ இடங்கள்ல கணவனும் மனைவியும் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல மட்டும்தான் ஒரு வித்தியாசம். கணவனும் மனைவியுமாக அதுல அடிபட்டு சிறைக்கு போனாங்க. அது முக்கியம் இல்லை, அவர்களுக்கு திருமணமாகி ஓராண்டு கூட முடியல. அந்த மனைவி 5 மாத கர்ப்பிணி. இப்படிப்பட்ட தியாகிகள் பிறந்த மண்ணால அந்த மாதிரி ஆட்களை விட்டுட்டு நீங்க ஏன் கண்டவங்களை பத்தியெல்லாம் பேசி தமிழ்நாட்டை கேவலப்படுத்துற மாதிரி கரூரையும் கேவலப்படுத்தாதீங்க. இன்னொன்று, அதாவது விஜய் பற்றி சொல்லும் பொழுது இன்னொன்று என்ன, அவர்கள் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றாங்க.
தாவேக்கால இருந்து. ஆனால் செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் போகிற அதிமுகவிலிருந்து வந்தவங்களெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள்லாம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது இவர்கள் மேலே அந்த கரை இவர்கள் படியாதா அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ செங்கோட்டை மேலே இருக்க எத்தனை கேஸ் இருக்கு சொல்லுங்கள்? இப்போ கேஸில் இல்லை, இருந்தது. ஜேசிடி பிரபாகர் மேலே எத்தனை கேஸ் இருக்குது? அதை தாண்டி இப்போ சரி, நான் உங்களை இப்படி கேட்போம். இப்போ திமுக அமைச்சரவையிலேயே அவர்கள் கடந்த காலத்தில் மிக மோசமான ஊழல் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு சொன்னாங்களா? அந்த ஜெயலலிதா அமைச்சரில் இருந்தவங்களே ஒரு 7 பேர் மந்திரியா இருக்காங்கல்ல. 12-10 பேர். என்னங்க நான் தெளிவா இவ்வளவு நல்லா சொல்றீங்க, ஆனா தெரியாத மாதிரி பேசுறீங்க. அவங்களெல்லாம் வச்சிருக்கிறது கரை இல்லையா? கரூர்ல இங்க இருக்கிற முதலமைச்சர் பகிரங்கமா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார்? எனக்கு தெரிந்து தமிழக வரலாறுலேயே இப்படிப்பட்ட ஊழல் பேருவடி ஒரு அரசியல் கட்சி இருந்ததில்லை, இந்த ஊரையே கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற ஆளு, அவர் மீது நாங்க ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம் பேசினாரா? அங்கேயும் பேசினாரு. அடுத்து குடிச்சல்ல வந்து அங்கேயும் பேசினாரு. வீடியோ வேணாலும் உங்களுக்கு தர்றேன். யாரை பத்தி பேசினாரு? சுதில் பாலாஜி பேசினார். அதை சேர்க்கும் போல இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்களா? இல்ல, அவருடைய கேள்வி அது. நான் வந்து என்னோட கேள்வி வேற. நான் என்ன சொல்றேன், அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்றேன். அதெல்லாம் அதை கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு வரீங்க? அவரே கேட்டு போறா, நான் சொல்லிட்டு போறேன். நீங்க என்ன கேட்கறீங்கன்னு தான் நான் கேட்கறேன். அவர் கேட்டதே நான் உங்களுக்கு, அவர் கேட்டதை கேட்டீங்க. இப்ப நான் கேட்டதை அவர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டு வந்து சொல்லுங்க, நான் சொல்றேன். எப்படி திமுக வந்து இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்களோ, இது வரைக்கும் ரொம்ப சாஃப்டா இருந்த அதிமுக அவங்களும் இப்போ பதிலளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அதிமுக ஐடி விங்கில் ஒரு 12 கேள்விகள் போட்டு விஜய் அவர்களுக்கு, நீங்கள் பிளாக்ல டிக்கெட் விற்று அதில் பணம் சம்பாதிச்சவர், நீங்கள் ஊழல் பெறுவீங்க இல்லையான்னு ஒரு கேள்வி. ஐடி விங்கோட முதல் கேள்வியாக தான். அது அதிமுக தானே யார் வேணாலும் கேட்குறாங்க. அவங்க கட்சியில் எனக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த கட்சியில் இருக்க யாரை விட எனக்கு அந்த 2 பேருமே தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு உண்டு. எனக்கு எம்ஜிஆரிடமும் நட்பு உண்டு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தோடனே முதல் முறையாக திருச்சிக்கு வரும்போது என்ன தான் பார்த்தார். அவரை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஆனா என்னை பார்க்க அவர் விரும்பி என்னை வந்து காலைல 4:30 மணிக்கெல்லாம் தங்கியிருந்த லாட்ஜில் தனிப்பி கூட்டு போனாங்க. எனக்கு அவரையும் தெரியும். அதற்கு பின்னால் இந்த அம்மையார் பத்தி இப்ப இருக்க எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிற பல பேர் நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மறந்திருக்க முடியாது. அவர்களும் சினிமா நடிகர்களாக தான் இருந்தவங்க. அந்த படமெல்லாம் நடிச்சு முடிச்ச உடனே அதோட முடிஞ்சு போச்சா? திரும்பி எக்ஸ்ட்ரா டிக்கெட்டு காசு கூட கொடுத்து வித்ததுக்கெல்லாம் அவங்க பொறுப்புன்றாங்களா? இதுக்கு இவர் பொறுப்புன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு தானே. அதே இவங்க சொல்றாங்கன்னு அர்த்தமா? என்ன சொல்றீங்க? சொல்றது புரியல சார். இல்ல, அவருக்கு டிடி தேவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதைத்தான் சார் நானும் கேட்கிறேன். இது இந்த நியாயம் அதுக்கும் பொருந்துமா பொருந்தாதான்னு கேட்கிறேன். கண்டிப்பா அதல்ல. ஒரு படத்தை எடுக்கிறவங்க நடிக்கிறவங்க அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பா இருக்க முடியாது. அந்த படம் எங்கேயாவது ஒரு இடத்துல சினிமா ஓடும்போது ஒரு சினிமா தேட்டர் இடிஞ்சு விழுந்து 2 பேர் செத்தா கூட அந்த நடிகர் காரணமா? ப்ரொடியூசர் அதை விற்கிறாங்க, வாங்குறவங்க அங்கே விற்கிறாங்க. அதை போய் இவர் தலைமையில் நீங்கள் எப்படி கட்டுவீங்க? அதை இவர்கள் சொன்னால் அது அவர்களுக்கே அவமானப்படுத்திக் கொள்கிற விதமாக அமையும். நண்பர்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு ஐடி விங்கில் செயல்படுவது நல்லது. டிடிவி தினகரன் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, அண்ணா பெயரையும் எம்ஜிஆர் பெயரையும் உபயோகிக்கக்கூடாது இவங்க. ஏன்னா இவர் தான் வச்சுக்கணுமா? ஏன்னா நாங்கள் புரட்சி தலைவர் வளர்த்தவர்கள். நாங்கள் யாரு? டிடிவி எப்போங்க வளர்த்தாரு? அதான் எப்போ வளர்த்தாரு தெரியல. அவர் ஜெயலலிதா அவர்களால், அவர் சொன்ன வார்த்தை அம்மா அவர்களால் வேண்டாம். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். அந்த குடும்பத்தில் எல்லார்ட்டையும் எனக்கு உண்டு, பழக்கம் உண்டு. அதனால் இந்த கேள்வியை தவிர்ப்பது நல்லது. அவர் இப்படியெல்லாம் பேசாமல் இருப்பது அவருக்கு நல்லது, அந்த குடும்பத்துக்கு நல்லது. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த புதியவர்கள் நிறையா இருக்கிறதுனால, அனுபவம் இல்லாமல் இருக்கும் அந்த காரணத்தினால தேர்தலில் அவங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் வரக்கூடும். 234 தொகுதியிலேயே நிப்பாட்டுற ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேருடைய பேச்சை நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் கிடையாது. இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எங்கேயோ ரூமில் மூலையில் உட்காந்து தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஆள் இருக்கு இல்லைன்றீங்க. அவங்கள பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் வரம் தானே கேள்வி கேட்குறீங்க. அந்த கூட்டங்கிறது மனுஷ கூட்டமா இல்லை ஆடு மாடு நாய் நரி கூட்டமா? மனுஷ கூட்டம் தானே. அந்த அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான மனிதர்களை தகுதி இருக்குன்னு இருக்க மாட்டானா? எந்த அடிப்படையில் தகுதி இருக்கு இல்லைன்னு முடிவு பண்றீங்க? இல்லை, கூட்டம் வருதுன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா திமுகவோட மகளிர் மாநாடு இருந்தது இல்லையா? அதில் ஏகப்பட்ட கூட 1.5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கட்டும். எல்லாருமே அந்த சேலையை ஒரே மாதிரி சேலை அனுபவித்து இது பண்ணி திமுகவோட கரைவேட்டியோட சேலை 1.5 லட்சம். இப்போ தாங்க, அதாவது நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. ஒரே மாதிரி சேலை கட்டியிருந்தாங்க, ஒரே மாதிரி சிரிச்சாங்க, ஒரே பிரியாணி சாப்பிட்டாங்க, ஒரே பாட்டில் தண்ணி குடிச்சாங்க. அப்படிங்கிற போதே ஒரே ஆள் ஏற்பாடு பண்ணதை சொல்லாமல் சொல்றீங்க. இயல்பா வர்றது வேற, செயற்கையாக கூட்டுறது வேற. அதெல்லாம் இது
அதாவதுங்க புதிதாக அந்த கட்சி ஆரம்பித்தாலும் அவர்கள் பலமாக இருக்கிற ஒரே காரணத்தால் தான் மற்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேள்வி கேட்கிற போது சும்மா நாட்டில் 1000 கட்சி உருவாகுது, அதை பற்றிலாம் கேட்கல. இவங்களை கேட்குறீங்கன்னா அந்த கேள்வியின் அடிப்படையிலேயே அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்கின்ற துணி உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதை விட்டுருங்க. தகுதி இருக்கா ஏங்க, முன்னனுபவம் இருக்கா? நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, பொண்ணு கேட்டு போயிருப்பீங்க, உங்களுக்கு குடும்பத்தை முன்னறிவு இருக்குன்னு கேட்டாங்களா? அந்த கேள்வி அது அதுக்கும் அந்த மாதிரி கேள்விகளுக்கும் ஒரு கட்சி இப்படி கேட்டாதான் உங்களுக்கு புரியும், இந்த கேள்வி கேட்கறவங்களுக்கு புரியும். நான் கேட்கிறேன், யாரு எந்த அனுபவத்தோட வர்றதில்லை சார். அவர்களுக்கு தானா வந்துடும். தானா எவனும் விழமாட்டான், தடுக்கி விழாமல் எழமாட்டான், போனா எவனும் வரமாட்டான், மேல போனா எவனும் வரமாட்டான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய கடைசி பாடல் அது. 60 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்கு இவர்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப அதான் முதல்ல நான் கேட்டேன்ல, 140 ஆண்டுகள் பழமையான காங்கிரஸ் இயக்கத்தை எதிர்ப்பதற்கு திமுக என்ன தகுதி இருக்குன்னு அதான் அந்த கேள்வியிலே உள்ள இருக்கு. அதான சொல்ல வர்றீங்க. கரெக்ட். மிக்க நன்றி சார். 2026 தேர்தல் கூட்டணிகள் எப்படி இருக்கும்? காங்கிரஸ் கட்சி உடைய என்னென்ன விதங்களில் நீங்கள் செயல்படுகிறீர்கள்? திமுகவை பற்றி உங்களுடைய பல்வேறு கருத்துக்கள் மற்றும் தாவேகாவுடைய எதிர்காலம், இவற்றை பற்றி விளக்கி கூறியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். நன்றி.